மற்றவர்களுக்கு ஒரு சட்டம், பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சட்டம் என்று இந்த நாட்டில் சட்டம் இல்லை. எல்லோருக்கும் ஒரே சட்டம் தான். தவறு இழைத்தால் நிச்சயமாக சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக தான் கருதப்படுவார்கள், கருதப்பட வேண்டும். அப்படித்தான் சட்டம் இருக்குது. திருநாவுக்கரசு அரெஸ்ட் ஆகிறதுக்கு 1 மாதம் முன்னாடியே இந்த கான்ஸ்பிரசி ஓடிட்டு இருக்கு. அவர்களோட டார்கெட்டு இந்த செய்திக்குறிப்பில் இருக்கிறது போல 15 எம்எல்ஏக்கள் இல்லை, 50 எம்எல்ஏக்கள். அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட். தாவேக எம்எல்ஏவை யார் தூக்கிட்டு வந்தாலும் 2 கோடி ரூபாய், நீ தூக்கிட்டு வந்தாலும் உனக்கு 2 கோடி ரூபாய். இதான் அனௌன்ஸ்மெண்ட். மார்க்கெட் ரேட் கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வீடு பிடிச்சி கொடுக்குற புரோக்கருக்கு 1 மாதம் வாடகை கமிஷன், அது போல இது அறிவிக்கப்பட்டது. திருநாவுக்கரசுக்கு விஜயன் பல வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கு. வெறும் சேட்டு மட்டும் இல்லை, வாய்ஸ் நோட்டு. அண்ட் எவ்வளோ தர்றாங்களா ஒரு எம்எல்ஏவுக்கு? இது போல பல உரையாடல்கள், வாட்ஸ்அப்பில், ஐமெசேஜில் பல உரையாடல்கள். உனக்கு அந்த கான்வர்சேஷனை படிக்கும் போதே உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, இது நியூஸுக்கான கியூரியாசிட்டியா இல்லை இந்த கான்ஸ்பிரசியில் பங்கெடுக்கிறதுக்கான ஆர்வமா என்று. 1.5 மாதமாக விஜயன் என்ன செய்து கொண்டிருந்தார்? உன்னை விசாரணை கூப்பிட்ற வரைக்கும் கமுகமாக தானே இருந்த நீ. திருநாவுக்கரசு அரசு ஆகி 5 நாள் ஆகுதப்பா. 15 நாளாக விஜயன் என்ன செய்து கொண்டிருந்தார்? பத்திரிகை சுதந்திரம் பறிபோய் விட்டது. அதுவும் உங்கள் கனிமொழி பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையை தான் பார்க்கணும், கீழ்மை அரசியலாம். அப்போ உங்கள் அண்ணன் என்ன மேன்மை அரசியல் நடத்திட்டு இருந்தாரா? நான் கேட்குறேன். அது அதோட கீழ்மை. ஆமாம், அதனால தான் அவங்க பேசுகிறேன். இன்னொன்று, முதல்வர் கோணத்துலேருந்து இதை பாருங்கள். ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு கட்சி ஆரம்பித்து முதல்வர் நாட்காலியில் வந்து உட்காந்துருக்கேன். யாச்சியை கவுக்கிறதுக்கு ஒரு 30 எம்எல்ஏவை என் கட்சியிலேருந்து நீங்கள் தூக்குறதுக்கு எல்லாம் சேர்ந்து சதி திட்டம் போடுவீங்க. வேடிக்கையாக பார்த்துட்டு இருப்பாரு முதலமைச்சராக இருக்கிறவர், இவ்வளோ அதிகாரத்தை வச்சுக்கிட்டு.